அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஓண கொண்டாட்டத்தை பார்க்க திருவனந்தபுரம் மியூசியத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேதி 8/9/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணிக்கு. நாம் இப்போது மியூசியத்துக்கு உள்ளாடி நடந்து போயிட்டுருக்குறோம். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்டிடங்களையும் மின் விளக்குகளால் அலங்கரிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மியூசியத்துக்குள்ளாடி நிறைய இடங்களில் கலை நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டேஜில் நாடகம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இந்த இடத்துல களரி அடிமுறை கலை நடந்துகிட்ருக்கு பாருங்கள். ஏன்னா நம்ம மார்த்தாண்டத்தில் இருந்து இது நமக்கு அருகாமையில் இருக்குது. ஆனால் இந்த நிகழ்வுகளெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஓண நாட்களில் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கிறவங்க இந்த கலைகளெல்லாம் பாருங்கள். எல்லா வருடமும் இந்த மாதிரி கலை நிகழ்வுகள் 10 நாட்களும் இங்கே நடந்துகிட்ருக்கும். இந்த மாணவர்களும் இந்த குருவுக்கு ரொம்ப நல்லா அருமையாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நிகழ்வுகள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இந்த மியூசியத்திலேருந்து வெளியே பக்கத்தில் இருக்கிற கனகக்குன் கொட்டாரத்துக்கு வரோம். அது முன்பகுதியில் பாருங்கள், ரொம்ப ஆள்கூட்டம் இருக்குது. ரொம்ப அழகான அலங்கார தோரணங்கள்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. மின் ஒளியில் ரொம்பவே அழகாக இருக்குது. அது நம்ம வீடியோவில் பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளவு தெரியாது. நம்ம நேர்நிலையில் பார்த்தா தான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும். இங்கே அகல் விளக்கில் ஒரு கோபுரம் மாதிரி அமைப்பு வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாமே சின்ன எல்இடி லைட்டில் தான் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே இந்த அலங்காரம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது இங்கே இருக்கிற ஸ்டேடியத்துக்கு வந்திருக்கோம். ஸ்டேடியத்தில் ரொம்ப கூட்டம் இருக்குது. இன்றைக்கி ஏதோ ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்குது போல் இருக்குது. இனிதான் இந்த ஆர்கெஸ்ட்ரா துவங்கும் போல் இருக்குது. ஆனால் ரொம்ப கூட்டம், நமக்கு நிற்கிறதுக்கு முடியாது. நிற்கிறதுக்குன்னா பேக்லேயும் ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸ்டேடியத்துலேருந்து நம்ம இறங்கி வெளியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா இங்கேயும் ரொம்ப நிறைய ஸ்டால் இருக்குது. இதெல்லாமே டிக்கெட் ப்ரோக்ராம் எல்லாம் இங்கே நிறைய நடக்குது. நிறைய சாப்பிட்றதுக்கான தின்பண்டங்கள் எல்லாம் நிறைய ஸ்டால் வச்சுருக்காங்க. ரொம்ப கூட்டம்னா நம்ம நினச்சி பார்க்காத அந்த அவ்வளவுக்கு கூட்டம் இருக்குது. சின்ன பிள்ளைங்களை விளையாடுறதுக்கெல்லாம் சின்ன சின்ன ராட்டினங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கேருந்து சிறிது ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி போயிட்டோன்னா அடுத்த ஸ்டால் ஏரியா வந்துருச்சு. இங்கே நிறைய ஸ்டால் ஃப்ரீயாக இருக்குது. ஆனாலும் இங்கே நிறைய பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. நம்ம பார்த்துட்டு இல்லாத பொருட்கள் எல்லாம் இங்கே நிறையவே இருக்குது பாருங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கான விளையாட்டுகள், அப்புறம் நம்ம முன்கால சின்ன பிள்ளைங்கள இருக்கிற டைமில் சாப்பிட்ருக்க சின்ன சின்ன ஸ்வீட் ஐட்டம்ஸு, இங்கே நிறைய ஸ்டிக்கர் போர்டு எல்லாம் வச்சுருக்காங்க. அதுவும் நல்லாவே சேல் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒருத்தங்க ஸ்டால் போட்டிருக்காங்க. ஆர்ட்டு, அவங்க வரைச்ச ஆர்ட் எல்லாம் வச்சுருக்காங்க, சேலுக்கு வச்சுருக்காங்க. இந்த சின்ன பிள்ளை தான் இதெல்லாம் வரைச்சிருக்காங்க.
இந்த ஸ்டாலில் வந்து உலர வைக்கப்பட்ட மீன்கள் சேலுக்கு இருக்குது. இந்த ஸ்டாலில் ஓலை பெட்டிகள் நிறையவே இருக்குது, நம்ம முன்னாடியெல்லாம் பயன்படுத்துறது. இதில் வந்து ஒரு புத்தக ஸ்டால் வச்சுருக்காங்க. 50%, 75% எல்லாம் ஆஃபர் வச்சுருக்காங்க. அங்கேருந்து சிறிது வெளியே வந்துட்டோம்னு சொன்னால் அடுத்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கேயும் வந்து நிறைய ஸ்டால் எல்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே செடியெல்லாம் சேல் பண்ணுறாங்க. இங்கே அக்வேரியம் இருக்குது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 100 ரூபா கேட்குறாங்க. இங்கே இதில் வந்து 100 ரூபாவுக்கு செல்ஃபி எடுத்துக்கலாம். பார்த்துருங்க, 3 அனிமல்ஸுக்கு கூட வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், ஒரு வெள்ளை பாம்பு இருக்குது, அப்புறம் ஓனான், பேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஏதாவது நம்ம விருப்பப்பட்ட 3 பேட்ஸோட அனிமல்ஸு கூட இல்லைன்னா பேட்ஸு கூட வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்கு வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு 100 ரூபா. நிறைய பேர் எடுக்கிறாங்க, விரும்பி எடுக்கிறாங்க. இங்கேருந்து வெளியே வந்துட்டோம்னு சொன்னால் அது பேக் சைடோட வந்து அடுத்த ஏரியா வந்துட்டோம். இங்கே எல்லாமே உணவு ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சுருக்காங்க. எல்லாமே சாப்பாடு ஏரியா தான். இங்கே இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு தமிழ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்பவே சகிக்கலை. இங்கேருந்து நம்ம திரும்பி நம்ம நடந்து வந்த வழியிலே திரும்பி வந்துட்டுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம இந்த கொட்டாரத்தின் மெயின் பகுதிக்கு, இந்த அரண்மனையின் மெயின் பகுதி, அதாவது நடுப்பகுதியில் வந்துட்டோம். அங்கேயும் ரொம்ப மின் விளக்குகளால் ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல கேரளத்திலும் பாரம்பரிய நடனமான அந்த கதகளி வந்து நடக்குது போல் இருக்குது. இங்கே வந்து அதுக்கான மேக்கப் எல்லாம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள். இந்த மேக்கப்பெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை பாருங்கள். ஏன்னா நான் வந்து இசைக்கல்லூரியில் படிக்கிற டைமில் தெருக்கூத்து நெல்லிட்டு ஒரு கலை வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. அதில் அந்த ஃபைனல் டேயில் வந்து அரங்கேற்றத்துக்கு எங்களெல்லாம் மேக்கப் பண்ணாங்க. ஒரு 3-4 மணி நேரம் அந்த மேக்கப்புக்கு எங்களுக்கு ஆயிடுச்சு. ஐயோ, எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமேனு சொன்னால் அவசரமாகத்துக்கு டாய்லெட்டு கூட போக முடியாது. அப்போ இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இந்த கலைஞர்களுக்கு. இந்த கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு. இதுக்கு உள்ளே தான் அந்த கதைகளி நிகழ்வு நடக்குது பாருங்கள். இங்கே வந்து ஒரு கேரளா பாரம்பரிய ஒரு வீடு இருக்குது. அதை சுற்றி பார்த்துக்கலாம் வாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து செல்ஃபியெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள். நானும் இது உண்மையிலே வீடு கட்டியிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே வந்து ஒரு செட்டப் தான் பாருங்கள். இங்கே வந்து ஒரு இடத்துல நான் அது உங்களுக்கு காட்டித்தரேன். உள்ளாடியெல்லாம் சும்மா வெளியே வந்து தட்டி போர்டெல்லாம் வச்சு எல்லாம் செட்டிங் தான். இந்த சினிமாவுக்கு ஷூட்டிங் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. இந்த பழைய காலத்தில் எல்லாம் வீட்டில் இந்த இருக்கிற உரி அது இதெல்லாம் நல்லா அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு வீடு இருக்குமோ பழங்காலத்தில் அந்த மாதிரி இருக்குது. இந்த அம்மிக்கல் ஒன்று நான் இப்போவும் வச்சுருக்கேன் பாருங்கள் வீட்டில் நானும். இங்கே பாருங்கள், இதுதான் உள்பகுதி. அந்த வானம் எல்லாமே அங்கே தெரியுது. அதுக்குள்ளாடி உள் சைடில் நமக்கு ஒன்றும் போக முடியாது. 4 பக்கம் சுற்றி ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. உள்ளாடி திறக்கிறதுக்கான வசதிகள் எல்லாம் இல்லை. இங்கே ரொம்ப கூட்டம் இருக்குது இந்த இடத்துல. அதுலேருந்து இங்கே நடந்து வந்தோன்னா இந்த மரத்தில் பாருங்க, இங்கிலீஷ் ABCD லெட்டர்ஸ் எல்லாம் வந்து மின் விளக்குகளால் வடிவமைச்சு வச்சுருக்காங்க. கீழே வந்து ஊஞ்சலில் ரொம்ப நிறைய பிள்ளைங்க வந்து ஊஞ்சல் ஆடிட்டுருக்காங்க. இந்த ஸ்டேஜில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. அது ப்ரோக்ராம் முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிகிட்ருக்காங்க. அப்படியே நம்ம இப்போ வெளியே வந்துட்டுருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து வெளியே வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து இந்தியன் ஆர்மியோட ஒரு ஸ்டால் வச்சுருக்காங்க. இங்கே ரொம்ப கூட்டம் இருக்குது. இங்கேயும் நிறைய பிள்ளைங்க எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. நம்ம இராணுவத்தில் பயன்படுத்துகிற
நிறைய துப்பாக்கிகள் எல்லாம் இங்கே வந்து மாடலுக்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் இயக்கி பார்க்குறாங்க. இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு பிள்ளைங்களுக்கும் நமக்கும் நிறைய நம்ம இந்திய இராணுவத்தில் என்னென்ன பயன்படுத்துகிறாங்க, எப்படி அது இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்முறை இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து ரொம்ப கூட்டம் இருக்குது இந்த இடத்துல. இந்த இடத்துல வந்து இராணுவ பேண்டு இருக்குது. அப்படி நம்ம இப்போ வந்து வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்கள். இந்த கனகுன் கொட்டாரத்துக்கு வெளிப்பகுதியில் இப்போ வந்து நிற்கிறோம். இனி இங்கேருந்து நம்ம தம்பானூர் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் நடந்து போவோம். எப்படி இருக்குன்னு அந்த காட்சிகள் எல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த கனகுன் கொட்டாரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங்கில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கான விளையாட்டு எல்லாம் இருக்குது. அங்கேயும் வந்து நிறைய லைட்டெல்லாம் போட்டு அழகுபடுத்தி வச்சுருக்காங்க. இரவு 9 மணி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த இரவு 9 மணிக்கு இந்த ரோட்டில் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். இந்த கூட்டம் வந்து இந்த மியூசியத்திலேருந்து இந்த தம்பானூர் பஸ் ஸ்டாண்டு வாரது அந்த வழி வரைக்கும் இந்த கூட்டம் எல்லாம் இருக்குது. வண்டியெல்லாம் ரொம்ப நெருக்கமாக தான் நின்றுட்டுருக்காங்க. ரொம்ப நேரம் நின்று தான் போகுது. பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் விற்கிற கடைகளெல்லாம் நிறைய இருக்குது. ரொம்ப ஒரு அழகாக ஒரு கலர்ஃபுல்லான ஒரு இரவு மாதிரி தான் இங்கே இருக்குது இந்த ஓண கொண்டாட்டத்துக்கு. இங்கே பாருங்கள், இந்த ரோட்டுக்கு இரு பகுதியிலையும் மின் அலங்காரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இங்கேயே வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இதில் வந்து இன்னிசை கச்சேரி நடந்துகிட்ருக்கு. எப்படி ரோட்டோரங்களில் நிறைய இடங்களில் வந்து ஸ்டேஜ் போட்டு கிராமிய பாடல்கள், இந்த கேரளா பகுதியில் மலைவாழ் மக்கள் பாடுற பாடல், அப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எல்லாம் ஏகப்பட்ட நான் என்ன நினைக்கிறேன், ஒரு 50-60 ஸ்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கடையின் டிஜிட்டல் போர்டு நான் ரொம்ப அழகாக இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்த மாதிரி ஒரு விளம்பரம். எல்லா இடத்துலையுமே மக்கள் கூட்டமாக தான் இருக்காங்க. அங்கே குடும்பமாக வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது திருவனந்தபுரம் நகராட்சி கட்டிடம். என்ன அழகா மின் விளக்குகளை அலங்கரிச்சிருக்காங்க பாருங்கள்.
ஆகுது பாருங்கள். வண்டி எவ்வளவு டிராஃபிக்கில் இருக்குதுன்னு பாருங்கள். கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் அப்படியே ஒரு மூமெண்ட் எதுவுமே இல்லாமல் அப்படி தான் ஒன் சைடில் எல்லா வண்டியும் நிற்கிது. இந்த ரோட்டில் வந்து நிறைய ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அது எதுக்குன்னா 9ஆம் தேதி நாளைக்கு வந்து இதில் வந்து ஒரு ஊர்வலம் நடக்கும். அது பார்க்குறதுக்கு பொதுமக்களுக்கு இருக்கிறதுக்கு கணக்காக வசதியாக ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இது வந்து ரோட்டுக்கு இரு பக்கத்துலேயும் போட்டிருக்காங்க, ரொம்ப தூரத்துக்கு போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக வரும் பாருங்கள். இது பாளையத்தில் இருக்கிற ஒரு ஆர்சி சர்ச்சு. அந்த வழியை தான் நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்குறோம் தம்பானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு இந்து கோயில் இருக்குது, ஒரு முஸ்லீம் பள்ளி இருக்குது, பக்கத்தில் ஒரு கிறிஸ்டின் சர்ச் இருக்குது. என்ன அமைதியாக இருக்குது, மக்கள் எல்லாம் என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. இது தலைமைச் செயலக கட்டடம் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளவு மின் விளக்குகள் வாரி போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அது வந்து நமக்கு சொல்கிறதுக்கே முடிய மாட்டேங்குது. அந்த இடத்துல வந்தால் தான் நமக்கு அதெல்லாம் பார்க்க முடியும், அதை உணர முடியும். வேறு மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.